Hi, good evening. நம்ம இன்னைக்கு trigonometryலேருந்து ஒரு important sum பார்க்கலாம். Prove that tan A by 1 minus cot A plus cot A by 1 minus tan A equal to 1 plus tan A plus cot A. இதுதான் ப்ரூவ் பண்ணணும். நம்ம ரெகுலராக என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணி ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூவ் பண்ணுவோம். இல்லாட்டி நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் தனியாக ஒரு டைம், ரைட் ஹேண்ட் சைட் தனியாக இன்னொரு டைம் செஞ்சு ரெண்டும் ஈக்குவல்னு காமிப்போம். நம்ம இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட் போகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் தீட்டா அண்ட் காஸ் தீட்டா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண பார்ப்போம் இல்லையா. அதர்வைஸ் இந்த மாதிரியும் கொண்டு போகலாம். நான் இந்த சம்மில் வந்து நம்ம டேன் ஏ வந்து சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, காஸ் ஏ வந்து காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இந்த மாதிரி கொண்டு போய் மாற்றிக்கலாம். இல்லாட்டி இந்த டேன் ஏவை அப்படியே வச்சுட்டு 1 மைனஸ் காட் ஏ வந்து 1 மைனஸ் 1 பை டேன் ஏ இப்படி மாற்றிட்டு அதுக்கப்புறம் எல்சிஎம் போட்டுட்டு அப்போ நியூமரேட்டரில் இருக்கிற டேன் ஏ வந்து டேன் ஏ டிவைடட் பை டேன் ஏ மைனஸ் 1 by tan A இந்த மாதிரி cot theta வந்து tan Aன்னு வச்சும் கொண்டு வரலாம். ஸோ ரெண்டு வேஸ் இருக்குது. நான் இப்போ ஃபாலோ பண்ணுறது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற sin theta cos theta டேர்ம்ஸ் தான். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், tan A அப்படின்னா sin A டிவைடட் பை cos A டிவைடட் பை 1 மைனஸ் cos A பை sin A ப்ளஸ் cot A அப்படின்னா cos A டிவைடட் பை sin A the whole divided by 1 minus tan A formula sin A by cos A. இப்போ டைரெக்டாக நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா sin A by cos A the whole divided by எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே 1 தான் இருக்கும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை. அப்போது sin A மைனஸ் cos A the whole divided by sin A ப்ளஸ் cos A by sin A the whole divided by இங்கேயும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா cos A மைனஸ் sin A the whole divided by cos A. புரிஞ்சுதா? சேம் யூஸ்வலாக என்ன பண்ணுறோமோ அதே தான் பண்ணி வச்சுருக்குறோம். ஓகேவா? ஈக்குவல் டு இப்போது நம்ம ரெசிப்ரோக்கல் போடலாம். ஸோ ரெசிப்ரோக்கல் போடும்போது எப்படி மாறும், sin A by cos A into sin A divided by sin A மைனஸ் cos A plus cos A by sin A into cos A by cos A minus sin A இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இப்போ நமக்கு நியூமரேட்டரில் sin A into sin A மல்டிப்ளை பண்ணால் sin ஸ்கொயர் A the whole divided by என்ன வரும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது cos A into sin A minus cos A ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணுறது காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம்ஸில் இந்த ரெண்டும் இது இருக்கு இல்லையா, இந்த ரெண்டும் கம்ப்ளீட்டாக சேமாக இருக்கா? சேமாக இல்லை. பட் எப்படி இருக்குது, இங்கே சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ, இங்கே காஸ் ஏ மைனஸ் சைன் ஏன்னு இருக்குது இல்லையா? ஓகேவா? அப்படி இருக்கா? ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சைன் சேஞ்ச் பண்ணிட்டோன்னா இந்த டேமுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு இருக்கிற சைனே வந்து செகண்ட் வந்துருச்சுன்னா இதே டேம் ஆகிடுமா? ஓகேவா? அதை மாற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மைனஸை வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது இதை சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற சைன் ஏ மைனஸ் காசே எனக்கு வேணும்னா நான் இதை மாற்றி போடணும். மாற்றி போட்டால் சைன் ஏ மைனஸ் காசேன்னு மாறிடும். ஆனால் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த ஈக்குவேஷனும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, எந்த சைன் ப்ராப்ளமும் வரக்கூடாது. அது அப்படி இருக்கிற மாதிரியே இருக்கணும். ஆனால் ஆனால் வந்து நம்ம டேர்ம்ஸ் மாறணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ளஸ்ஸை வந்து மைனஸாக மாற்றணும். மைனஸாக மாற்றிட்டு இந்த டேர்ம்ஸ் ரெண்டையும் மாற்றிடணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா சைன் ஸ்கொயர் ஏ the whole divided by cos A into sin A minus cos A. இப்போ நான் வேறு எந்த சேஞ்சஸும் ஃபஸ்ட்டு டேர்மில் பண்ணல. அப்போ செகண்டில் நான் ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றிடுறேன். காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை சைன் ஏ இன்ட்டு மாற்றும்போது சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. ஓகேவா? அப்படின்னா இந்த மைனஸை வச்சு நீங்கள் இங்கே மைனஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது என்னவா மாறிடும், அதாவது இந்த ப்ளஸ்ஸை வந்து நம்ம ரெண்டு மைனஸாக மாற்றிக்கலாம். இந்த மைனஸை இங்கே வச்சுட்டேன், இந்த மைனஸை நான் உள்ளே கொடுக்குறேன். உள்ளே கொடுக்கும்போது மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆயிரும், மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், மாற்றிட்ட பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா
இந்த 2 டேர்மும் நமக்கு காமனாக இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், அதை எல்சிஎம்க்கு யூஸ் பண்ணலாம். என்ன யூஸ் பண்ணலாம், sin a மைனஸ் காஸ் ஏ எல்சிஎம்க்கு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ரெண்டும் ஈக்குவலாக இல்லை, sin a அண்ட் காஸ் ஏ. அப்போ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நம்ம டினாமினேட்டர் வந்து அன்ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அதனால நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், sin a அண்ட் காஸ் ஏ அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போது இதுதான் நம்மளோட டோட்டல் எல்சிஎம். அப்போ நம்ம இந்த டேர்முக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் பார்க்கும்போது நமக்கு எந்த டேர்ம்லாம் இருக்குது, sin a மைனஸ் காஸ் ஏ இருக்குது, காஸ் ஏ மட்டும் இல்லை. அப்போது நியூமரேட்டரை நான் என்ன பண்ணணும், காஸ் ஏ ஆல்ரெடி இருக்குது, sin a தான் இல்லை இல்லையா. அப்போ நான் நியூமரேட்டர் என்ன பண்ணணும், நான் வந்து சைனால் மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ரெடி ஒரு சைன் இருக்குது, அப்போ இங்கே sin கியூப் ஏயாக மாறிடும். ஓகேவா, அதே மாதிரி நான் இங்கே எல்சிஎம்மாக எடுக்கும்போது இந்த டேர்ம் அப்படியே இருக்குது அண்ட் sin ஏயாக இருக்குது, எது இல்லை, காஸ் ஏ இல்லை. ஆல்ரெடி நியூமரேட்டரில் காஸ் ஏ இருக்குது, அப்போ எனக்கு என்னவா மாறிடும், அங்கே காஸ் ஸ்கொயர் இருக்குது. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது அது காஸ் க்யூபாக மாறிடும். புரிஞ்சுதா, அப்போ காஸ் க்யூபாக மாறிடுச்சு. இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது, இதுக்கு மேலே கேன்சல் பண்ணணும்னா இது a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா போடலாம். அப்போ a கியூப் மைனஸ் b கியூப் என்ன, a கியூப் மைனஸ் b கியூப் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாம். வேறு எதுவும் நம்ம கேன்சலேஷனோ இல்லை இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன். அப்போ ஏயோட பிளேஸில் என்ன இருக்குது, sin a இருக்குது, sin a இருக்குது. பியோட பிளேஸில் என்ன இருக்குது, காஸ் ஏ இருக்குது. அதை அப்படியே அப்ளை பண்ணுவோம். ஓகேவா, sin a அண்ட் காஸ் ஏ அப்ளை பண்ணிங்கன்னா sin கியூப் ஏலேருந்து sin a மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு a ஸ்கொயர் அப்படின்னா sin ஸ்கொயர் a ப்ளஸ் ஏபின்னா sin a காஸ் ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் ஏ சேஞ்ச் ஆயிருமா. அப்போது ஹோல் டிவைடட் பை என்ன இருக்குது, ஆஸ் யூஷுவல் sin a மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு sin a காஸ் ஏ இன்ட்டு sin a இன்ட்டு காஸ் ஏ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அடிஷன் சப்ராக்ஷனில் தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம், இப்போ எல்லாமே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஓகேவா, அடிஷன் சப்ராக்ஷன் இங்கே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது, இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஓகேவா, அதனால நான் என்ன பண்ண முடியும், இந்த ஹோல் டேர்மும் கேன்சல் பண்ணலாம். பண்ணும்போது என்ன ஆகிடும், இது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறோம். அப்படி இல்லை, ஹோல் டேர்ம் இங்கே sin a தனியாக காஸ் ஏ தனியாக அப்படி இல்லை, இந்த ஹோல் டேர்ம் கேன்சல் ஆகுது. ஓகேவா, அப்படி கேன்சல் பண்ணும்போது நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ் sin a காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை என்ன இருக்குது நமக்கு, sin a இன்ட்டு காஸ் ஏ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் sin a இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1, அது ஒரு ரேஷியோ இல்லையா, ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி. இது வந்து ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 அப்படிங்கிறது ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி. அப்போ ஆட் பண்ணால் 1 ஆயிரும். 1 ப்ளஸ் sin a காஸ் ஏ டிவைடட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 1. அப்போ 1 ப்ளஸ் sin a காஸ் ஏ டிவைடட் பை sin a இன்ட்டு காஸ் ஏ. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இந்த sin a பை காஸ் ஏ, sin a 1 the denominator sin a காஸ் ஏங்கிறது இந்த ரெண்டு டேர்முக்கு காமன். 1 பை sin a இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் sin a காஸ் ஏ டிவைடட் பை sin a காஸ் ஏ. இதே மாதிரி தான் sin காஸ் கேன்சல். அதே மாதிரி இங்கே பேலன்ஸ் இங்கே ஒன்று தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 1 பை sin இன்ட்டு 1 பை காஸ் ஏ ப்ளஸ் 1ன்னு கொண்டு வரலாமா. இப்போ இது 1 பை sin தீட்டான்னா கோசீக்கன் தீட்டா, தட் இஸ் கோசீக்கன் ஏ ப்ளஸ் கிடையாது, மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது, அதனால் ப்ளஸ் கிடையாது. இன்ட்டு சீக்கன் ஏ ப்ளஸ் 1ன்னு கொண்டு வரலாம். ஓகேவா, ஆனால் நம்மளோட ப்ரூஃபில் என்ன கேட்டிருக்காங்க, 3 டேர்ம் இருக்குது, 3 டேர்மும் ப்ளஸில் இருக்குது. அப்போ இந்த ஆன்சர் தப்பு. புரிஞ்சுதா, ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இன்னொரு ப்ரூஃப். ஆல்ரெடி இந்த ப்ரூஃப் நான் பண்ணியிருக்கிறேன், நம்ம வீடியோவில் இருக்குது. ஆனால் இதில் வந்து 3 டேர்மில் ஆன்சர் கொடுக்கணும், அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது. 3 டேர்மில் ஆன்சர் வரணும் அப்படின்னா நம்ம இந்த ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோவையே நம்ம என்ன பண்ணக்கூடாது,
ரேஷியோவே, தட் மீன்ஸ் இந்த ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி ஃபார்முலாவே போடக்கூடாது. ஏன்னா நம்ம போடாமல் இருந்தால் தான் நமக்கு ஆல்ரெடி இங்கே இருக்கிற 1, 2, 3 இந்த 3 டைம் வரும். ஓகேவா? அதனால் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஏன்னா sin A அண்ட் cos Aங்கிறது இதுக்கு காமன். இப்போ sin ஸ்கொயர் A டிவைடட் பை sin A cos A ப்ளஸ் sin A cos A divided by sin A cos A plus cos square A divided by sin A cos A. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேன்சல் பண்ணலாம். எதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே சைன் ஸ்கொயர் இருக்குது, அப்போ ஒரு டேமுக்கு ஒரு பவருக்கும் போயிடுமா? இங்கே ஃபுல்லாகவே sin A கேன்சல் ஆயிரும், cos A டிஃபரன்ஸ் காமிக்கலாமா? cos A வந்து sin A கேன்சல் ஆயிரும், cos A கேன்சல் ஆயிரும். அண்ட் இங்கே ஒரு டேமுக்கு இந்த ஒரு பவருக்கும் இந்த ஒரு டேமுக்கும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன தான் இருக்கும்? sin A டிவைடட் பை cos A ப்ளஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு 1 ப்ளஸ் cos A டிவைடட் பை sin A. இப்போ இதோட ஃபார்முலா என்ன? tan A ப்ளஸ் 1 ப்ளஸ் cot A. நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் கேட்ட மாதிரி நம்ம எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். tan A ப்ளஸ் cot A கரெக்டாக இருக்கா? tan A ப்ளஸ் cot A. அப்போ நமக்கு இருக்கிற மாதிரி எழுதிடலாம். 1 ப்ளஸ் tan A ப்ளஸ் cot A. அதனால் 1 ப்ளஸ் tan A 1 ப்ளஸ் tan A ப்ளஸ் cot A. புரிஞ்சுதா? இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. therefore லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அவ்வளோதான். ஓகேவா? ஈஸியாக இருக்கா? இது வந்து உண்மையாகவே ஈஸி தான். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ப்ரூஃப் பண்ண மாதிரி இந்த ப்ரூஃபை இன்னொரு வேலையும் சொல்லலாம். இன்னொரு வே வந்து அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரூஃபை சேஞ்ச் பண்ணிக்கணும். இதில் sin ஸ்கொயர் A ப்ளஸ் cos ஸ்கொயர் A ஆட் பண்ணால் 1 ஆயிரும். அதை வச்சுட்டு நம்ம 1 ப்ளஸ் sin A cos A the whole divided by sin A cos Aன்னு போடலாம். இதை இந்த sin A cos A வந்து காமன் ஃபார் த டூ டேர்ம்ஸ் ஆஃப் த நியூமரேட்டர். அதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது 1 by sin A cos A, அப்புறம் இந்த sin A cos A by sin A cos A ஹோல் டைம் கேன்சல் ஆகும். அது வேறு ப்ரூஃப் கொடுக்கும். இது ஆல்ரெடி வேறு நம்ம போட்டிருக்கிறேன். நான் இந்த வீடியோ நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம அதை அப்ளை பண்ணலை. பிகாஸ் நமக்கு இங்கே கேட்டிருக்கிற கொஸ்டின் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் 3 டைம் கொண்டு வரணும். அப்போ இந்த ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் போடாமல் இருந்தால் தான் அந்த 3 டைம் வரும். ஓகேவா? அதனால் அப்படியே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா? தேங்க்யூ.